இருக்கிறாங்க. ஐபிஎஸ் பாஸ் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அவங்க யாரை திருமணம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை. ஓகே, ஸோ ஒரு கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு இந்த உலகத்தை நம்ம மாற்றலாம், உலகத்தை நம்ம வாங்கலாம். ஓகே, ஸோ நைஸ், வெரி குட் ஆன்சர். ஐ லைக் திஸ் ஆன்சர். ரீனா, கல்வி என்பது ஒரு மகளிர் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். பாகிஸ்தான் நாட்டில் ஒரு மாணவி கல்வி கற்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த பகுதியில் நீ பள்ளிக்கூடத்துக்கு போனால், மாணவர்கள் கூட உட்காந்து படிக்க போனால் ஒன்று சுட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ சுட்டாலும் நான் படிக்கத்தான் போகிறேன்னு சொல்லி போயிடுச்சு. அந்த மாணவிக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க 16 வயசில். அந்த பெண்மணியை கொண்டு போய் யுனைடெட் நேஷன்ஸில் கொண்டு பேச விட்டாங்க. 16 வயது, உங்கள் வேலை, உங்களுக்கு எல்லாமே 17, 18 வயசு, 20 வயசு. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? ப்ளீஸ் டோன்ட் கால் மீ as the girl who was shot by the Talibans, but please call me as the girl who was fighting for the education of millions of children all over the world. அந்த பெண் என்ன சொன்னான்னா, தீவிரவாதிகள் சுட்ட பெண்மணி என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு அவமானமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான பெண்களின் கல்விக்கான போராடின பெண் போராளி என்று என்னை அழையுங்கள், எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த மாணவி எப்படி அவளால் பேச முடியும்? அவள் தான் சொன்னா, கேர்ள்ஸ், ஒன் கேர்ள், ஒன் புக், ஒன் பென், ஒன் டீச்சர் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் முன்னாடி ஒரு நாளைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாணவி எந்திரிச்சு கேட்டாங்க, சார், நீங்களும் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க, படிங்கன்னு சொல்கிறீங்க, மார்க் எடுக்க சொல்கிறீங்க. நான் நிறைய மார்க் எடுத்து மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டா, 100 மார்க் எடுத்துட்டா. Parthiban, you are the school or in the college? School, sir. You are in the school. 9th standard. Skill அப்படின்னா என்ன? தன்மை பக்ஷி. ஸ்கில் அப்படின்னா என்னங்க? நல்ல பதில். திறமைகள் எடுத்துக்காட்டு சொல்லு. இந்த ஸ்கில் மட்டும் இருந்தால் உங்களுக்கு உலகத்தில் எல்லாமே கிடைக்கும். உண்மையில சொல்கிறேன். ஒரு வீடியோ பண்ணி போடுங்க, 1 மில்லியன் பீப்புள் பார்த்தாங்கன்னா 1.5 லட்சம் சம்பளம். தெரியுமா உங்களுக்கு? சும்மா வீடியோ ஏதாவது ஒன்று. ஒரு சமையல் பண்ணி வீடியோ போடுறாருங்க ஒரு ஆள், 1 கோடி வியூஸ், 1 கோடி, 10 மில்லியன். அவருக்கு அன்னைக்கு சம்பளம் 15 லட்சம் ரூபா. அதுக்கு என்ன பேர்? ஸ்கில். எஸ். தமிழில் சரியா சொல்ல முடியுமா? ஆடியோ ஒரு கவிதை எழுத முடியும். அந்த கவிதையை மக்கள் விரும்புறாங்கன்னா அந்த கவிதை. Cognitive developer because I love developing with cognitive computing and artificial intelligence. I am an algorithmist. I love working with designing and implementing algorithms. I'm a keynote and TEDx speaker. I'm an author. I've written a book and I'm working on another one. With the world, is that fair to say? Well, you see, that's actually one thing that I believe a lot of people have the sort of misconception that artificial intelligence is this technology that humans, that really everything we do, whether it be our jobs or whatever we do at home every day. But really what I believe is that artificial intelligence was developed and is continuing to be developed for the sole purpose of really augmenting our life and amplifying artificial intelligence itself as a technology. So பார்த்திபன் என்ன சொன்னாரு? ஆவணங்க. இந்த பையனுடைய பேரு தன்மை பக்ஷி. இவர் சொன்னாரு, நம்ம கல்வியின் நோக்கம், கல்வி என்றால் ஒரு செயல்திறனை வளர்ப்பதுதான் கல்வி. அப்படி செயல்திறனை வளர்க்கலாம் 6 கோடி ரூபாய். ஏன்னா அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவில் தானாகவே கல்வி கற்று தானாகவே ஒரு கம்பெனியில் போய் ஐபிஎம் கம்பெனியில் ஒரு ஆராய்ச்சியாளனாக சேர்ந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ ஸ்கில் என்றால் என்ன மரியாதை தெரியும். சாப்பாட்டுக்கு லைனாக நிற்பாங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர். நானே போய் நிற்பேன். தெரியுதுங்களா? சுந்தரி அக்கா கடையில் போய் சோறும் மீனும் சாப்பிட்றதுக்கு நானே போய் நிற்கிறேங்க க்யூவில். என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான். என் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், பீச்சில் இருக்குது. என்ன தெரியுங்களா? ஸ்கில் உண்டா இல்லையா? எஸ். ஸோ நீங்களும் ஒரு ஸ்கில்லை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு கல்வி உங்கள்கிட்ட இருக்குன்னு பொருள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அந்த தன்மை பக்ஷி மாதிரி இன்னைக்கு அகில இந்திய அளவில், அகில உலக அளவில், உலகமே இன்னைக்கு ஒரு சொந்த ஒரே சிங்கிள் ஊர் தான். நல்லா பிடிச்சிருக்குது. ஐ லைக். நீங்கள் யார்? நீங்கள் ஒரு செடியை நட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூசணிக்கு பணம் ஆனால் எளிதில் வராது, கொள்ளை அடிக்கணும். இல்லாட்டி நேர்மையான வழியில் பணம் எவ்வளவு சீக்கிரமாக வராது. நேர்மையாக பணம் வர்றதுக்கு ஒரே வழி
படிப்பு. லேர்னிங் இஸ் ஏர்னிங். லேர்னிங் இஸ் ஏர்னிங். சுந்தர் பிச்சைக்கு சம்பளம் எவ்வளவு? நிமிஷத்துக்கு சிந்துஜா சொல்லுகிறார்கள், கல்வி என்பது அறிவை வளர்ப்பது. ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. ஏன் அறிவை வளர்க்கணும் தெரியுங்களா? வேலை கிடைக்கும் ஒரு பக்கம் இருங்க. அவங்க ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. இந்தம்மா இது ஏன் வளர்க்கல? மேலே போயிருக்கலாம். புவியீர்ப்பு விசை சார். புவியீர்ப்பு விசை. புவி நம்மளை பிடிச்சி இழுக்குது. ஓகே, இதை கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன் சார். சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன அடிப்படையான கேள்வி கேட்டார்? இந்த ஆப்பிள் விழுதுன்னா நிலா ஏன் விழவில்லை? Why the moon is not falling? ஒரு வருஷம் கேட்டுட்டு இருந்தான். தெரியுதுங்களா? ஏன் விழல? பூமி சுத்துது. அது விழுந்துட்டு தான் இருக்கு, வேற வழியில விழுந்துட்டு தான் இருக்கு. புவியீர்ப்பு விசையை பற்றியோ, மின்சாரத்தை பற்றியோ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை பற்றியோ, கம்ப்யூட்டரை பற்றியோ, இன்டர்நெட்டை பற்றியோ உண்மையிலே உங்களுக்கு புரிதல் ஏற்படும் போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு கண்களே தெரியாத ஒரு நபருக்கு திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி, சிந்துஜா கண் தெரியாதவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி, ஒரு டாக்டர் அன்னைக்கு காலையில் நீங்கள் கண்ணை திறங்க சார், உலகம் தெரியும் அப்படின்னு திறந்து விட்டு அந்த உலகத்தை அவர் எப்படி பார்ப்பாரு? இந்த நிறங்கள், இந்த கட்டிடம், அந்த டெப்த்து, மனித முகம், இரவு நேரத்தில் நட்சத்திரம், வானவில், மரங்கள், செடிகள், மலைகள், இதை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியம். அந்த அளவுக்கு ஆச்சரியம் பிசிக்ஸ் கற்றுக்கிடும் போது வரும். சிந்துஜா, எஸ் சார். எஸ், எஜுகேஷன் இஸ் பிளஷர், எஜுகேஷன் இஸ் கிரேட் ஜாய். தெரியாது தெரிந்து கொள்வது என்பது. தேங்க்யூ சார். ஓகே, இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளே, கல்வி என்பது, அதை போடலாம். கல்வி என்பது நாலேஜ், கல்வி என்பது வருமானம், கல்வி என்பது நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் தெரிந்து கொண்டால் ஒரு மகிழ்ச்சி. தாய்மொழி தமிழ்மொழி 80 மில்லியன் 8 கோடி மக்கள் பேசும் மொழி. சிறப்பாக எனக்கு பேச முடியும், அவசியமான பேச்சு. ஸோ இப்படி கல்வி என்பது ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிறாங்க. ஓகே, குட். எஸ், இப்போ பாருங்க எல்லாரும், இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடித்த வீடியோ. இதுவும் Okay. Then the wind turbine can help to bring back the systems. To bring back the systems to control the aircraft. Yeah, but due to the no engine power, the landing gear doors will not come up. Okay. After that, you have to do something else to lower the flaps. Oh, you have to do something else to lower the flaps? Yes. Okay. You have to lower them by gravity alone. Okay. You have to drop the gear by gravity alone. Uh-huh. And if you have no hydraulics and your plane is making right, you reduce the engine. You reduce engine 1 and increase engine 2. Okay. Then the plane will go level again. Oh, wow. It's called... Smart, my God! You will Bless be you. like, what you gonna do actually when you grow Mashallah. up? Not pilot, but what do you No. wanna be? I will be a captain, Yes. just like you. Yes. Better than me. Better than me, yeah? Yeah, I can't wait to fly with you. Will you remember me? yeah, You will? yeah. What's Okay. your name? Samar. Summer. Samar, will you remember that? Okay. I need to meet your parents. Utsav means festival, sir. Correct. Gyan means it's a buddhi. Buddhi Hindi means it's a power of brain. Yeah, it's a Gyan Utsav means it's one type festival. Yes, sir. உற்சவம்னா ஃபெஸ்டிவல், புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது விழா, Yes, sir. திருவிழா. Yes, sir. தமிழ்ல சொன்னா புரியும், திருவிழா. ஓகே, என்ன திருவிழா? Gyan, sir. இப்போ ஒன்று வரப்போகுது, தேர்தல் திருவிழா வரப்போகுது ஒன்று. அகில இந்திய அளவில் ஒரு பெரிய விழா வரப்போகுது. அதுக்கு பேர் தேர்தல் திருவிழா. நான் ஒரு 35 வருஷமாக இந்த வேலை பார்த்துருக்கேன் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ வரும், எங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கும். இப்போ அவங்க பார்ப்பாங்க, அந்த வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு பேர் Utsav. உற்சவம். சார் சொன்னார். Yes, அப்போ ஞானோத்சவம்னா என்ன? Gyan Utsav means ஞானோத்சவம். ஓகே, the ஞான் என்ன? ஞான். Gyan. It means the knowledge, sir. நாலேஜ். என்ன நாலேஜ்? இங்கிலீஷ் டிக்ஷனரி பாருங்களேன். Yes, sir. எதை பற்றிய நாலேஜ்?
சயின்ஸ் நாலேஜா இல்லை Behavior, sir. Behavior. பிஹேவியர் இல்லை. ஆக்சுவலாக ஒரிஜினல் மீனிங் என்னென்னா எந்த ஞானம்னா ஞான் ஞான், அதாவது சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தியில் ஞான்னா நம்ம தமிழில் இருக்குது ஞானம், அதுதான் ஞானப்பழம்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான். என்ன ஞானம்னா மத சம்பந்தப்பட்ட இல்லாட்டி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட Yes, sir. அறிவு, அதுதான் ஞானம். அதனுடைய விழாதான். விழா. வெரி குட், ஐ லைக் இட். Thank ஏன் கேட்குறேன்னா இதே மாதிரி ஒரு 5000 பிள்ளைகள் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் சிவசுப்ரமணியம் சார் இதே மாதிரி ஒரு பெரிய காலேஜில் பிரம்மோத்சவ் அப்படின்னு பேர் போட்டிருந்தாங்க. நான் தான் சிறப்பு விருந்தினர். நாத்தில் வச்சுக்கோங்க, 3000 பேர் இருக்காங்க. பெரிய திருவிழா. இந்த பெரிய திருவிழாவை தான் அவங்க இன்னொரு மொழியில் பிரம்மோத்சவம்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? அது வந்து அவங்களுக்கு உண்மையிலே என்ன மீனிங்னு தெரியல. ஆனால் உங்கள் பேர் என்னங்க? Seema Kumawat, sir. My name is C. Seema Kumawat, sir. What's your name? C. Seema Kumawat. Sri Seema Kumawat. Kumawat. Yes, You are sir. from North India. Yes, Kumawat. sir. Okay, if you are Kumawat, you are a Kumawat. So, Sri Seema Kumawat. Sri C. Seema Seema. Kumawat. Okay, your name is Seema. Seema. Okay. அவங்க பேர் உண்மையிலே சீமா. பிரித்து போடுங்க, புரிதல். எனக்கு புரிதல் வர மாட்டேன். ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ஆன்சர் பிகாஸ் நிறைய இடத்துல சரியான புரிதல்கள் இல்லை பிள்ளைகளுக்கு. ஒரு எஸ் யூ ஹேவ் அ கொஸ்டின் டு மீ. ஓகே, கம் கம் கம், யூ ஆர் வெல்கம். From first year physics department. Okay, chemistry department. Physics department. Physics department, okay. Sir, how can we provide a perfect education people? Poor and rich people. Rich people விட்டுருங்க, அவங்களே கற்றுக்குவாங்க. புவர் பீப்புளுக்கு எப்படி கல்வி கொடுக்குறதுன்னு அவர் டாக்டர் சிவசந்தைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க. Proper education, sir. அது எனக்கு தெரியாதம்மா. ப்ராப்பர் எஜுகேஷன் மிகப்பெரிய கேள்வி, என்னால் ஈஸியாக பதில் சொல்ல முடியாத ஒரு Sir, கேள்வி. can we explain in Tamil? தமிழில் சொல்லுமா, சொல்லுங்கள். சார், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, பட் அங்கே எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையா? எஸ், ரெஸ்பெக்ட்டும் அங்கே வந்து இல்லை சார். நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராமை பாருங்கள். நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள்ட்ட நான் உரையாடி இருக்கிறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பாருங்கள். அந்த குழந்தைகள் எப்படி பதில் சொல்லுதுன்னு பாருங்கள். இட் இஸ் நாட் இன் எவ்ரி ஸ்கூல் சார். இருக்கலாம், அது வந்து ஒரு பெரிய கேள்விமா. சமுதாய சூழ்நிலை, பள்ளிக்கூடங்களை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சீரமைக்கிறார்கள். அதையும் தாண்டி அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் கல்வி தரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய கேள்வி, என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். எஸ், அவங்க ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு சாதாரணமாக பெரம்பலூருங்க சார். செகண்ட் இயர் செகண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிங்க சார். எம்எஸ்சி நியூட்ரிஷன். கெமிஸ்ட்ரிங்க சார். கெமிஸ்ட்ரி, வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். தேங்க்யூ சார். உடம்பே கெமிஸ்ட்ரி தான். தேங்க்யூ சார். கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி தமிழ் என்னது? வேதியியல். இந்த உலகமே நம்ம உடம்புல 60% தண்ணி, 65-70%. மீதி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இதெல்லாம் பிரித்து போட்டால் காயலங்கடையில் கொண்டு விற்றுட்டிங்கன்னா 15 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான், 15 ரூபா தான் கிடைக்கும். சார், நீங்கள் பிஹெச்டி மிஸ்ஸிங் சில்ட்ரனை பற்றி பண்ணியிருக்கீங்க சார். ஆமாங்க. இப்போ அண்மையிலும் இந்த ப்ராப்ளம் இருக்குங்க சார். ஸோ குழந்தைகளுக்கான உங்களுடைய சஜஷன் என்னங்க சார்? எதுக்குங்க? குழந்தைகளுக்கான உங்களுடைய சஜஷன். குழந்தைகளுக்கான உங்களுடைய சஜஷன், பரிந்துரை என்னங்க சார்? குழந்தைகளுக்கான உபதேசமா? ஆமாங்க சார். ஓகே, அதை பற்றி யோசிச்சு சொல்கிறோம். எப்படி ஒரு நல்ல வேலை வாங்க முடியும், நமக்குன்னு ஒரு எதிர்காலத்தை எப்படி கிரியேட் பண்ணுறது, இலட்சியம்னா என்ன, நம்ம அதை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு சைடில் உள்ள சப்ஜெக்ட். எஜுகேஷன் இஸ் எ பவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சார், அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இஸ் டெவலப்ட். எஸ், தட் இஸ் ட்ரூ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குது. கலெக்டர் ஆகணும், இல்லை வந்து ஒரு சிறந்த ஆசிரியராக வேண்டும், ஒரு சிறந்த தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அது எளிதில் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது. ஏனென்றால் ஐஏஎஸ் தேர்வு வந்து 10 லட்சம் பேர் எழுதுவாங்க, தெரியுதுங்களா? ப்ரைஸ், ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு விலை கொடுத்து தான் ஆகணும். இப்போ ரோட்டில் போகிற கார்கள்லாம் பாருங்களேன், 5 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்குது, 50 லட்சத்துக்கும் இருக்குது, 5 கோடிக்கும் இருக்குது. நான் சைக்கிள் ஓட்டுறேன் இல்லைங்க, சைக்கிள் வாங்கிட்டே இருப்பேன். 3000 ரூபாய்க்கும் சைக்கிள் இருக்குது, 30,000க்கு இருக்குது, 3 லட்சத்துக்கு இருக்குது, 30 லட்சத்துக்கு கூட சில சைக்கிள் இருக்குது. அப்போது 30 லட்ச ரூபா சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களே, அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். யூ மஸ்ட் புட் இன் that much effort. முயற்சி இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. தயவுசெய்து, நான் அன்றைக்கி ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன்.
ஒரு எம்ஏ லிட்ரேச்சர் படித்த மாணவிட்ட பேசினேன். எம்ஏ லிட்ரேச்சர். வாட்ஸ் யூர் நேம்? கேன் யூ டெல் 4 sentences about you? எம்ஏ லிட்ரேச்சர். சிவகாசி பக்கம் எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு கல்லூரி பேராசிரியர். உங்களை பற்றி 4 வார்த்தைகள் பேசுங்கன்னு சொன்னேன். என்னை உண்மையிலே நம்புங்க, அந்த பிள்ளையால் 4 சென்டென்ஸு எந்த தவறும் இல்லாமல் பேசக்கூட முடியவில்லை. நான் கேட்டேன், என்னம்மா ஒரு ஆங்கில மொழியை கற்பது என்பது போகக்கூடிய ஆசிரியர் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு ஆங்கிலமே தெரியல, நீ எப்படி தான் ஒரு டீச்சரானு கேட்டால், நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நான் செய்வதில்லை. மற்ற எல்லா துறையிலையும் நம்ம சிறப்பாக இருக்கிறோம். சினிமாவா, அதை பற்றி நிறைய தெரியுது. கிரிக்கெட்டா, அதை பற்றி நிறைய தெரியுது. செய்ய வேண்டும், ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்றால் அதுக்கான போதுமான முயற்சி. அது தமிழாக இருந்தாலும், ஆங்கிலமாக இருந்தாலும், காமர்ஸாக இருந்தாலும், ஃபிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும், அதற்காக சிந்திக்க வேண்டும். இப்போ நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன பிரச்சனைனா, இளைஞர்கள் பெரும்பாலும் நேரம் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களில் தான் நீங்கள் நேரத்தை கல்லூரியில் நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற அதுதானே கேள்வி. இங்கே மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்களா, அவங்க நடிப்பு நல்லா இருக்கா? நான் அதான் சொல்கிறேன், சினிமா ஃபேன்ஸை எல்லாம் சயின்ஸ் ஃபேன்ஸாக மாற்ற வேண்டும், கிரிக்கெட் ஃபேன்ஸை எல்லாம் ராக்கெட் ஃபேன்ஸாக மாற்ற வேண்டும், ஃபுட்டு ஃபேன்ஸை எல்லாம் ஃபுட்பால் ஃபேன் மாற்றணும். அப்போ தான் நாட்டில் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணும். நான் சொன்னேன், நான் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொன்னேன், பெரம்பலூர் ஓட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொன்னேன், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஓட்டியிருக்கிறேன். நானும் 10 நண்பர்களும் சேர்ந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நீந்தி வர வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி முடிவு பண்ணால் 3 நாள் உட்காந்து சாமி கும்பிட்டா நீந்திரலாமா? இல்லை போய் ஜாதகத்தை பார்த்து வந்து நல்லா ஜாதகம் நல்லா இருக்குது சார் நீந்திடுவீங்க போங்கண்ணா, நீந்த முடியுமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? 28 கிலோமீட்டர் நீந்தணும். அப்போ என்ன செய்யணும்? நீந்தி ஆகணும். தாகூர் சொன்னாரு, கடலை உத்து பார்த்து கொண்டிருந்தால் கடலில் நீந்த முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாரு, கடலை உற்று பார்த்து கொண்டிருந்தால் கடலில் நீந்த முடியாது. என்ன பண்ணணும்? குதிக்கணும். ஓகே, கடலில் குதிக்க வேண்டும். அன்னைக்கு குதிச்சா போதுமா? அப்புறம் டெய்லியும் அதுக்கு என்ன பேர் போடுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ த வீடியோ. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கல்வி என்பது வாழ்க்கையில் நம்ம எது வேணாலும் சாதிக்க முடியும். There is nothing in this world you cannot do. There is nothing in this world you cannot be. There is nothing in this world you can't have. இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய முடியாதது எதுவுமில்லை, நீங்கள் வாங்க முடியாதது எதுவுமில்லை, நீங்கள் ஆக முடியாதது எதுவுமே இல்லை. எதுவுமே சாதிக்க முடியுமானால் அதற்கான முயற்சி மட்டும் நீங்கள் எடுக்கணும்.
உங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், உங்கள் அப்பா அம்மா படக்கூடிய கஷ்டத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ஆக வேண்டும். இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கவில்லைன்னா அது உங்கள் அம்மா மேலே தப்பு கிடையாது, உங்கள் அப்பா மேலே தப்பு கிடையாது, டாக்டர் சிவசுப்ரமணியம் சார் மேலேயும் தப்பு கிடையாது. அவங்க ஒரு காலேஜ், இந்த பாருங்கள், நான் படித்த காலேஜில் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து மதுராம்பாள் அம்மாள் அப்படின்னு நான் படித்தேன்னா, படித்த உடனே சார்ட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? என்ன கேட்டிருப்பேன்? இது உங்கள் அம்மா பேர் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இது எங்கள் அம்மா பேர் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியும் இது அம்மா பேரை தான் இருக்க முடியும். ஆனால் நான் எங்கள் அம்மா பேரில் இப்படி பெரிய அரங்கமெல்லாம் கட்டலை சார். எனக்கு ஸ்கூலும் இல்லை, காலேஜும் இல்லை, மனதில் கோட்டையில் கட்டி வச்சுருக்கேன். ஆனால் நான் சென்னையில் வந்து வீடு கட்டினேன். 2001ஆம் ஆண்டு அரசாங்கம் நிலம் கொடுத்தாங்க, ஒரு லோனை போட்டு வீடு கட்டினேன். அந்த வீட்டுக்கு என்ன பேர் போட்டேன் தெரியுமா? எங்கள் அம்மா பேரை தான் போட்டேன், ரத்னா. போட்டுட்டு அந்த வீடை திறக்கணும். திறப்பு விழாவுக்கு எங்கள் அம்மா தான் கூட்டு வந்தேன். எங்கள் அம்மா கூட்டு வந்தபோது எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவை வீடு கட்டலை, எங்கள் அப்பா வீடே வைக்கலை. எங்கள் தாத்தா வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம், 4-5 குடும்பம் அதோடு சேர்ந்து நாங்களும் இருந்தோம். என்னுடைய பிரதர்ஸ் யாருமே வீடு கட்டலை, என் குடும்பத்தில் யாருக்குமே வீடு கிடையாது. ஸோ எங்கள் அம்மா அழுதாங்க, அப்பாவும் வீடு கட்டலை, உன் அண்ணன் தம்பி யாருமே வீடு கட்டலை, நீ தான் முதல்ல வீடு கட்டியிருக்க அப்படின்னு எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எனவே உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்க? நான் கூட நேரம் அங்கே தான் போகிறேன். இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு எங்கள் அம்மாவை தான் பார்க்க போகிறேன். 94 வயது. எனக்காக அவங்க சொத்தை இழந்தாங்க, நகையை இழந்தாங்க, நேரமெல்லாம் எங்களுக்காக செலவு பண்ணாங்க. இப்போது அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஃபோன் பண்ணுவேன். அம்மா எப்படி இருக்கீங்க அம்மா அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்கேன்டா, என்னைக்கு வர? இன்னொரு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே 2 கேள்வி கேட்பாங்க. எப்போ வர்ற? அடுத்தது உனக்கு என்ன வேண்டும், என்ன சாப்பாடு வேணும்? ஸோ அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நிறைய பிள்ளைகளுக்கு நான் சொன்ன மாதிரி திறமை இருக்குது, முயற்சி பண்ணலாம், அறிவியலை கற்றுக்கொள்ளலாம், காமர்ஸ் கற்றுக்கொள்ளலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கொள்ளலாம், தமிழ் கற்றுக்கொள்ளலாம், எல்லாம் திறமை இருக்குது. ஆனால் செய்கிறது கிடையாது. ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணலாம். இப்போல்லாம் நான் இந்த வருஷமே ஐஏஎஸ் வந்து 65 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். டெல்லி போயிருக்கிறாங்க இன்டர்வியூ. அதில் ஒரு 10 பேர் பெரம்பலூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம் இந்த பகுதி தான். அப்படி வெறியாக வர்றாங்க பெரம்பலூர் பகுதியிலிருந்து இளைஞர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வேறு சொன்ன மாதிரி பின்தங்கிய பகுதி ஒரு காலத்தில். இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போட்டால் ஒரு காலத்தில். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தயக்கம். நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, நம்மளால் முடியாது, நம்மகிட்ட திறமை இல்லை, நமக்கு கிடைக்காது, பயம். இன்னைக்கு கூட ஓப்பனாக சொல்கிறேன், இந்த 2000 பேரில் வாங்க உங்கள் மேடையில் ஏறி பேசுங்கன்னா நேரம் வர மாட்டீங்க. உங்களுக்கு பேச தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி ஒரு மாணவன் வந்தான், ஐஏஎஸ் படிக்கணும் சார், ஆனால் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது சார். ஏன்டா இங்கிலீஷ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற, வராதா? தெரியும் சார், இங்கிலீஷ் நல்லா தெரியும், எனக்கு கிராமரும் தெரியும், ஆனால் என்னால் ஸ்டேஜில் வந்து பேச முடியாது சார் அப்படிங்கிறான். வாடா வந்து பேசு. நான் இன்னைக்கு கூட சில பிள்ளைகளை வலுக்கட்டாயமாக ஏன் பேச வச்சேன் தெரியுங்களா? அவங்களுக்கு தைரியம் வரணும். பிள்ளைகளே, எனக்கும் ஒரு பயம் உண்டு. பயம் எல்லா மனிதனுக்கும் இருக்கும். உயரமான இடத்துலேருந்து கீழே பார்த்தா எனக்கு பயம். சின்ன வயசுலலாம் பெரிய மரத்தில் ஏறுவேன், அங்கே கீழே பார்த்தா கால் நடுங்கும். இந்த பயத்தை போக்கணுமே அப்படின்னு என்ன பண்ண தெரியுங்களா? கோயம்புத்தூரில் ஒரு மலையிலேருந்து பேராசூட்டில் குதிச்சு பார்த்தேன். மலையிலேருந்து பேராசூட், சின்ன ஒரு கொஞ்சம். அப்பவும் பயம் போகலை. யூரோப் போயிருந்தேன். யூரோப்னா சுவிட்சர்லாண்ட். அங்கே வந்து ஒரு மலையிலேருந்து குதிக்கிறாங்க, ஊட்டி மாதிரி மலையிலேருந்து. அதையும் குதிச்சு பார்த்தேன். அப்பவும் தான் இல்லை. யாரோ சொன்னாங்க, விமானத்திலேருந்தே குதிச்சா தான் அந்த பயம் போகும். எப்படிங்க? 18,000 அடி.
ஸோ இதுக்கு பேர் பேரா ஜம்பிங், பாராஷூட்லேருந்து குதிக்கக்கூடியது. 16 முறை பண்ணிட்டோம்னா 17ஆவது முறை நம்மளை சொந்தமாக பண்ணிடலாம். ஸோ பயம் அப்படின்னா நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அதைத்தான் செய்ய வேண்டும். குரூப் 1 எக்ஸாம் பயமாக இருந்தால் போய் எழுதி பார்க்கணும். ஐஏஎஸ் தேர்வு பயமாக இருந்தால் அதுதான் எழுதி பார்க்கணும். மேடையில் ஏறி பேசுகிறது பயம்னா செஞ்சு பார்க்கணும். ஒரு யூ ஷுட் டேர். அதாவது 40 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ குரூப் 4க்கு ஓகே ட்ரெயினிங் எடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பார்ட் 4, குரூப் 4, குரூப் 3 இந்த மாதிரி தேர்வுனா போய் தைரியமாக எழுதணும். செயல்தான் நமக்கு, அதோட நமக்கு வரக்கூடிய மார்க்கு, அதை வச்சு நமக்கு தைரியம் வந்துடும். ஸோ இந்த பயம் பெரும்பாலும் நம்மளை ஒரு செயல் செய்யதை தடுத்து நிறுத்திடும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் முதல்ல நமக்கு தேவைப்படுது. நான் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது தான் எனக்கு லைஃப்பில் இருக்க மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது, மிகப்பெரிய வேலையாக இருந்தது. ஸோ சுருக்கி சொல்லிடுவோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு வீட்டு சூழ்நிலை தெரியும், வீட்டில் என்ன மாதிரி பொருளாதார சூழ்நிலைன்னு தெரியும், உங்கள் கடமைகள் என்னென்னு தெரியும், உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனவே வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பேப்பரில் நான் கலெக்டர் ஆக வேண்டும், நான் கல்லூரி பேராசிரியராக வேண்டும், நான் தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த ஒரு அறிவியல் ஆசிரியனாக பள்ளிக்கூடத்தில் வேலை செய்ய வேண்டும், நான் ஒரு சிறந்த தொழில் அதிபராக வர வேண்டும், நான் ஒரு சிறந்த எழுத்தாளராக வர வேண்டும், பேச்சாளனாக வர வேண்டும், நான் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக வர வேண்டும். இது 2030ஆவது ஆண்டு நடைபெறும். டேட்டை போடுங்க, இந்த தேதியில் ஆயிடுவேன். அதுக்கு பிறகு உங்கள் அம்மா பக்கத்தில் போய் இன்னைக்கு மை டியர் மாம், தேங்க்யூ வெரி மச், என்னை பெற்ற தாயே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்காக ரொம்ப நன்றி, மிக்க மிக்க நன்றி, நான் நன்றி உள்ளவள், என்னை பற்றி கவலைப்படாதம்மா, நான் சொந்த காலில் நிற்கிறேன், இன்னிலிருந்து எனக்கு பொறுப்பு இருக்குது, நான் படிச்சிடறேம்மா, ஒரு பல்கலைக்கழகத்தில் ரேங்க் வாங்கிடுறேம்மா, ஒரு அரசு வேலைக்கு நான் போயிடுறேம்மா, நீ கவலைப்படாத, என்னை பற்றி கவலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சத்தியமாக சொல்கிறேன் பிள்ளைகளே, அந்த மாதிரி ஆற்றல் உள்ள பிள்ளைகளை நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய வீடு, ஒரு டீச்சர், அப்பா அம்மா, ஒரு சின்ன குழந்தை நல்லா படிக்கும், மாடியிலேருந்து படிச்சே இருக்கும். அந்த பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும், நான் பேசல விரும்பலை, அடிக்கடி பேசுவேன். என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் சார், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிட்டாங்க, வேலை கிடச்சிது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன். என்னம்மா பண்ண போகிற சார்? ஐஏஎஸ் படிக்கலாமா இல்லை எம்பிஏ படிக்கலாமான்னு இருக்கேன். எம்பிஏ படிக்க போகிறேன் சார். அந்த பிள்ளை கிளம்பி போயிடுச்சு கல்கட்டா. படித்து முடிச்சு வரும்போது, அங்கிள் ஐ எம் கோயிங் டு மேரி எ மேன். எம்பிஏ படித்து முடித்தோடனே சார், அங்கிள் ஒரு அழகான பையனை கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். எதுக்கு? கல்யாணம் பண்ணத்தான் அப்படின்னு சொல்லிச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கிள், கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிருந்தேன். ஒரு அழகான பையன், அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி பையன். அந்த பையன் நார்த் இந்தியா, அதே மாதிரி படிச்சிருக்காப்புல, கூட படித்த பையன், அருமையான ஜோடி. எப்படிமா அந்த பெரிய காரியங்களை பண்ண முடியும்? எங்கிட்ட இல்லாத ஒரு சொத்து, டாக்டர் சிவ சுப்பிரமணியன் சார்ட்ட இல்லாத ஒரு சொத்து உங்கள்கிட்ட இருக்குது. என்ன தெரியுங்களா? எங்கிட்ட இல்லாத திறமை, ஒரு அசட், ஒரு கேபிட்டல். கேபிட்டல்னா என்னங்க அர்த்தம்? கேபிட்டல்னா முதலீடு, கேபிட்டல் சொத்து. எங்கிட்ட இல்லாத ஒரு பெரிய கேபிட்டல் முதலீடு, டாக்டர் சிவசுப்பிரமணியன் சார்ட்ட இல்லாத ஒரு பெரிய முதலீடு உங்கள்கிட்ட இருக்கு. என்னது? எஸ் எஸ் எதுங்க? டைம். முதல்ல புக்கு வாங்கினீங்களா? உங்கள்கிட்ட நேரம் இருக்குது. நாங்கள்லாம் இன்னொரு 20% செத்து போயிடுவோம். ஆனால் உங்கள்கிட்ட நிறைய நேரம் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். சென்னைக்கு போகணுமா போகலாம், டெல்லிக்கு போகணுமா போகலாம், லண்டன் போகணுமா போகலாம், நியூயார்க் சிட்டி போகணுமா, கலிஃபோர்னியா போகணுமா போகலாம், லண்டன் போகணுமா, பாரிஸ் போகணுமா, என்ன சார், எங்கே வேண்டுமென்னாலும் போகலாம். கல்வி கெட்டவனுக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். இதை பாருங்களேன். இப்போ இங்கிலாந்து நாடு நம்மளை ஆண்டவங்க. ஒரு காலத்தில் இங்கிலாந்து நாட்டில் உள்ள சில இளைஞர்கள் புறப்பட்டு வந்து தமிழ்நாட்டை பிடிச்சாங்க, சவுத் இந்தியாவை பிடிச்சாங்க, இந்தியாவை பிடிச்சாங்க, ஸ்ரீலங்காவை பிடிச்சாங்க, நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், உலகத்தில் 100 மடங்கு மக்களை ஆண்டார்கள். யாரு? இங்கிலாந்து நாட்டு மக்கள். தங்களை விட 100 மடங்கு அதிக மக்களை ஆண்டவர்கள். அந்த நாடை ஆண்டுட்டு இருக்க யார் தெரியுமா? இன்னைக்கு இந்திய நாட்டை சேர்ந்த இந்திய வம்சாவளி ரிஷி சுனக் என்பவர் தான் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி. ஆகிப்போச்சா? எதனால்? கல்வி. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கார்.
ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், இந்திய வம்சாவளி, இன்னைக்கு இங்கிலாந்து ஆண்டுட்டு இருக்காரு. இதோட கல்விக்கு என்னங்க மரியாதை வேணும்? அவர் என்ன பெரிய பணக்காரர் மேலே கொடுத்தாங்களா? அதில் ஜமீன்தார் பிள்ளை மேலே கொடுத்தாங்களா? இல்லை இங்கிலாந்து ராணியுடைய பேரன் கொடுத்தானா? கல்வி இந்த நாட்டை காப்பாற்றிடுவான், பொருளாதாரத்திலிருந்து மீட்டுருவான், அமைதியை திருப்பிடுவான் அப்படின்னு இந்திய நாட்டை சேர்ந்த ஆளுக்குங்க. அவர் தான் இங்கிலாந்து ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ கல்விக்கு சாதிக்க எல்லையே இல்லை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ லைக் டு see all of you somewhere in the top. உங்களை உயர்ந்த பதவியில் பார்க்க உங்கள் அப்பா அம்மா ஆசைப்படுற மாதிரி, நான் டாக்டர் சிவசுப்ரமணியன் ஆசைப்படுற மாதிரி நானும் ஆசைப்படுறேன். மேக் இட் உங்களால் தான் முடியும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஏன் இந்த பேர் வச்சோங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஞானோத்சவங்கிற பேரை ஏன் வச்சோம் அப்படிங்கிறதுக்குரிய காரணம் கண்டிப்பாக நான் என்ன நினச்சேங்கிறத சொல்லணும் அல்லவா? சொல்லாட்டிலன்னா உங்களுக்கும் சொல்லணும். ஞானம்னா 2 ஞானம் இருக்கிறது. சொல்ல முடியுமா யாராவது? மெய்ஞானம், விஞ்ஞானம். என்ன ஞானம்? மெய்ஞானம், விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது உடல் சம்பந்தமான ஞானம், சம்பந்தமான தனிப்பட்ட மனிதன் சம்பந்தமான ஞானம் மெய் ஞானம். இன்னொன்று அது உண்மையான ஞானம் என்றும் கூறலாம். இன்னொரு பொருள் என்ன ஞானம்? விஞ்ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது நீங்கள் படிக்கிற கல்வி, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே சொல்லுது விஞ்ஞானம். இந்த 2லையுமே நீங்கள் ஞானம் பெற வேண்டும். ஞானம் என்றால் என்ன? நான் என்ன நினச்சேன்னா, அறியாமையை போக்குவதுக்கு பேர் ஞானம் என்று எடுத்துக்கொண்டேன். அறியாமையை எதெல்லாம் போக்குகிறதோ அது எல்லாம் அறியாமை போனால் ஞானம் தானே. தெளிவு கொடுப்பது ஞானம், அறியாமையை போக்குவது ஞானம். ஆகவே உங்களுக்கெல்லாம் அறியாமை என்கிற இருளிலிருந்து நீங்கள் நீங்கி நம்மளுடைய மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்கள் என்னை பொறுத்தவரை இன்றும் என்றும் எப்பொழுதும் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே அவருடைய பெயர் காவல்துறை தலைவராகத்தான் இருப்பாரே தவிர அவர் ஓய்வு என்று சொல்வதற்கு என்னால் இயலவில்லை. இன்றும் சரி, அவருடைய ரசிகனில் நானும் ஒருவன் என்கிற இல்லத்திலே சொல்லிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட அந்த காவல்துறை தலைவர் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இப்பொழுது என்ன கொடுத்திருக்கிறார்? ஞானம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதற்கு பேர் மெஞ்ஞானம், விஞ்ஞானம். 2ஐயும் உங்களுக்கு இருக்கிற அறியாமையை போக்கி ஞானத்தை அளித்திருக்கிறார். ஆகவே இந்த விழாவை ஞானோத்சவம் என்று வைத்தேன் என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானம் அளித்திருக்கிற மரியாதைக்குரிய ஞான சம்பந்தர், ஞானத்துக்கு சம்பந்தமுடையவர் ஞான சம்பந்தர். அந்த ஞான சம்பந்தர் அல்ல, திரு ஞான சம்பந்தர் அல்ல. அப்படி நான் அவரை ஞான சம்பந்தமாக பார்க்கிறேன். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Which was just adrenaline rushing, and how much craze he had on wearing that uniform. Adhe same craze enakku irukku. So and this is my life cherishing moment. I am just shivering and I am just overwhelmed on seeing him. Thank you for making this opportunity, and I thank the college management for. I want to wear the uniform and I am to touch the 9mm revolver with my hands. Okay, thank you. என்ன படிக்கிறீங்க? Third BA history, sir. BA history. Good. Your communication is good. Your English language is good. You have a strong desire. You are a personality. So you look good in uniform also. All the best to you. I am not a ilak வந்து it is just 2 years. Within 2 years I have to become an aspirant. So நீங்க சொன்ன மாதிரி why not within 4 years I can't come to this college as a judge? I can really come, sir. அவர் சேர்மனுடைய क्वेश्चन ரொம்ப முக்கியமான क्वेश्चन. You will do. நான் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னைக்கு, எப்போ நீங்க ஐபிஎஸ் வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, எப்போ? கால நேரம். அப்போ என்னையில் ஆரம்பிக்கணும்? இப்போலேருந்து ஆரம்பிக்கணும். சார் சொன்னார் உற்சவம்னு சொன்னார். திருவிழா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். நம்ம எங்கேயும் போய் சேர போகிறதில்ல. ஒரே ஒரு இடத்துல கடைசி நாள் போய் சேருவோம். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து நீங்கள் முன்னேறுங்க. எவ்ரிடே இஸ் அ ஃபெஸ்டிவல். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். K. Anushya, first B.Lit.
உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எம் சத்யபாமா from 3rd village. B. Madhu from 1st MA. A. Aarti from 1st MA. B. Keertana from 2nd MA. S. Vardhini from 2nd MA. M. Divya Darshini from 2nd MA. Best outgoing student K. Kanishka from 3rd village. S. Sangeeta from 2nd MA. General Tamil overall rank P. Vimala from 1st CS. V. Nandini from 1st BCom CA. K. Radhika from 2nd BBA. M. Soundarya from 2nd BCom. Department of English. N. Serena, 1st BA. T. Vishnupriya, 1st BA. N. Ramya, 2nd BA. P. Priyadarshini, 2nd BA. S. Kavya, 3rd BA. R. Divya, 3rd BA. S. Jayanti, 3rd BA. S. Mayuri, 1st MA. S. Jayashree, 1st MA. R. Bharati, 2nd MA. S. Saranya, 2nd MA. P. Soumya, 2nd MA. Best outgoing student S. Shivaranjani, 3rd BA. S. Vaishnavi, 2nd MA. Overall rank General English J. Rachel Francica, 1st Physics. S. Mridula, 1st Physics. S. Sevanthi, 2nd BA English. N. Ramya, 2nd BA English. Department of Mathematics S. Manimegalai, 2nd BSc. B. Hema, 2nd BSc. R. Akshaya Sri, 3rd BSc. S. Suchi, 3rd BSc. M. Jayashree, 1st MSc. A. Parkavi, 1st MSc. A. Uma Mageshwari, 2nd MSc. S. Uttara Devi, 2nd MSc. Best outgoing student S. T. Madhushri, 3rd BSc. S. Manimegalai, 2nd MSc. Department of Physics R. Uma, 1st BSc. S. Mridula, 1st BSc. G. Kokilavani, 2nd BSc. C. Divya Bharati, 2nd BSc. A. Bhuneshwari, 3rd BSc. V. Rajalakshmi, 3rd BSc.
Shivashankari from 2nd BCA. S. Shakti from 3rd BCA. V. Karunya from 3rd BCA. D. Abhina from 2nd IT. K. Jeevita from 2nd IT. G. Asha from 3rd IT. M. Narmada from 3rd IT. K. Jennifer from 1st AI. K. Amoka from 1st AI. M. Lavanya from 1st MSc. V. Veena from 1st MSc. S. Subbalakshmi from 1st MSc. G. Saranya from 2nd MSc. S. Shruti from 2nd MSc. Best outgoing student list: R. Shivaranjani from 3rd CS. S. Soumya from 3rd BCA. D. Vedavalli from 3rd IT. S. Sulochana from 2nd MSc. Department of Commerce: R. Abhirami from 1st BCom. P. Lakshanya from 1st BCom. T. Sumita from 1st BCom. M. Soundarya from 2nd BCom. C. Madhumita from 2nd BCom. P. Akshata from 3rd BCom. P. Akshata from 3rd BCom. A. Shaini Sherin from 3rd BCom. A. Dhanalakshmi from 1st BCom CA. K. Deepa from 1st BCom CA. K. Tilotani from 1st BCom CA. T. Abarna from 2nd BCom CA. A. Asma from 2nd BCom CA. S. Pavatarani from 1st BBA. S. Kausalya from 2nd BBA. S. Shanmugapriya from 2nd BBA. S. Subha from 3rd BBA. G. Priyadarshini from 3rd BBA. M. Aarti from 1st MCom. S. Kavita from 1st MCom. A. Anushya from 2nd MCom. T. Mahalakshmi from 2nd MCom. Best outgoing student: P. Balarudra from 3rd BCom. K. Karthika from 3rd BCom. R. Kasturi from 3rd BBA. S. Sumati from 2nd MCom. Department of History: R. Nandini 2nd BA. S. Utika 2nd BA. S. Kayalviri 3rd BA. E. Pavatarani 2nd BA. Best outgoing student: V. Priyadarshini. Boys nest, it is allotted for engineering girls. Stall number 1, boys nest, it is allotted for engineering girls. Stall number 2, girls nest, it is allotted for commerce, chemistry, botany, zoology, history and HA. Stall number 2, girls nest, commerce, chemistry, botany, zoology, history and HA. Stall number 3, computer science, micro and physics. Stall number 3, computer science, micro and physics. Stall number 4, Tamil. S.
Sriram, second place. V. Vignesh, first place. G. Santosh, second place. K. Kalaiselvan, first place. P. Pavitra, second place. A. Sumita, first place. S. Purnima, second place. Sri Ramakrishna College of Engineering. N. Naveen, first place. P. Manigandan, second place. R. Keshavan, first place. P. Janardhanan, second place. T. Jawahar Raj, first place. D. Karupaya, second place. Best outgoing student R. Bhanupriya. Department of Agriculture R. Jeevita, first place. S. Bharani, first place. S. Kaushi Ramya, second place. R.C. Bharati, first place. P. Bhanupriya, second place. Best outgoing student V. Kanimozhi. Department of CSE S. Menaka, first place. K. Renuka, second place. S. Neha, first place. P. Balakumar, second place. M. Ratika, first place. K. Apurva, second place. Department of Artificial Intelligence and Data Science R. Rohita, first place. R. Kanika, second place. Best outgoing student M. Saundarya. R. S. Jeevita, first place. S. Suvita, second place. A. Roshni, first place. M. Brinda, second place. K. Shubhashri, second place. P. Shweta, first place. C. Niveta, second place. A. Abhinaya, first place. R. Selvarani, second place.
மாவட்ட காவல்துறை சார்பாக மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நன்றியுரை கூற வருமாறு ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் ஆங்கிலத்துறை. From the depth of our heart, we thank our Honorable Chairman, sir, our respected Chief Guest, our respected Secretary, sir, principals of our institution, HODs, faculties, students, band troops, classical team, MC team, technicians and media representatives for your valuable contribution and immense support for this resounding success. Thank you. Thank you, ma'am. நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண். मनहदिनायक जय हे भारत वाक्य विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा जब शुभ नामे चाहे जब शुभ आशीष माहे गागे जब जय दादा जन